அநியாயம் யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்?
ஈசனை வரம் பெற்று விட்டேன். அதை பார்த்து எண்ணி நகைப்பாயிடி. ஒரு பெண்ணா பிறந்தவன் சிரிக்கலாமாடி? ஆம்பளை எது இருக்க? அட பாவி, அட சதிகாரா, யாரு? அட சண்டாளா, நானா? நான் உன்னை பார்த்து நான் சிரித்தேனா? நான் உன்னை பார்த்து ஒரு பொழுதும் நான் சிரிக்கவில்லை. உடைய சாமியை பார்த்து நான் சிரித்தேன். ஏன், எதுக்காக? ஒரு சாமி மக தெரியாமல் பாத்தியை விட்டு விட்டார், அதை பார்த்து நான் சிரித்தேன். நீ சிரிச்ச? நான் உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை. மாபெரும் சபையில் ஒரு பெண்ணா பிறந்தவன் சிரிச்சாலே தப்புடி. அதுவும் நான் வரம் பெற்று விட்டேன். வரம் பெற்று சிவனை நானும் அடுத்து ஒரு நேரத்தை பார்த்து சிரித்தாய்வார். அதான் நீ பண்ண. ஒரு பெண்ணானவ சிரிக்கலாமாடா? ஒரு ஆடவனை பார்த்து சிரிச்சாக்கா கோவம் வருதானே? கண்டிப்பா. உட்கார்ந்தால் வடங்காலை பட்டேரி ஒட்டதால் சிரிக்கி போட்ட சிரிக்கி. ஆமாய்யா. கணவனை விட்டு விட்டு வந்து சிரசில் அமர்ந்த தேவடியா இவன் சிரிக்கலாமா? 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 பாச்சாடா, பாச்சான் தலைய பச்சா எப்படிக்குது? என்ன என் பொண்டாட்டிக்கு மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தா கூட தேய்க்க மாட்டேன். பொண்டாட்டி மூஞ்சி இழுத்தா அப்படி நீட்டா வர முடிய மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தா கூட தலைக்கு தான் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க, மூஞ்சி கூட வாங்கி கொடுப்பாங்க. தலைக்கு பவுடர் வாங்கி கொடுத்தா கூட போட மாட்டேன். சீழ்க்கு என்ன பிடிச்சிருந்தா தலையில பவுடர் போடுறதுக்கா என்ன விஷயன்றத மட்டும் கேள்றான். ஒரு பெண்ணா பிறந்தாக்கா எப்படி நடக்கணும்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணத்தோடு நடக்கிறவதான் நல்ல குடும்பத்து பெண்ணு. பெண்ணு நல்ல குடும்பத்தே பெண்ணு. ஆனா இவ்வளவு மாதிரி பட்ஜெட் யாரு இருப்பாங்க? எப்படி நடக்குது? ஒரு ஆம்பளை எதிர்க்கு சிரிக்கலாமாடா? சிரிக்கலாமா? சிரிச்ச தவறு என்று சொன்னால் உன்னை விட்டு விடுகிறேன். சிரிச்ச தவறு என்று சொல்ல விட்டு விடுகிறேன். முடியாது. ஏன் சிரிக்கிறேன்னா கடவுள் அடிச்சல்ல, அதனால கை தட்டி உன்னை அசிங்கப்படுத்துது. அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணா பிறந்தாக்கா கூந்தல் இந்த மாதிரி அனுபவம் விடலாமா? இருக்க கூடாது. கூந்தல் பெண்களா பிறந்தா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி கூந்தல் அளவாயிலாமா? இருக்க கூடாது. பயக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு சில தாய்மார்கள் அதுக்கு முன்ன இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் என்ன பண்றாங்க? காலையில எழுந்து சூரிய உதயமாவதுக்குள்ள எழுந்து மல்ல தொலைக்கி மூஞ்ச கழுவி நேரா பேக்கடி போவாங்க. எங்க பின்னாடி போயிட்டு ஒரு சட்டி எடுத்துட்டு வந்து சாணத்தை போட்டு அது நல்லா சந்தனமான கரைச்சி செருவில கிருவிலாவது போட்டு தெளிப்பாங்க. தெளிச்சுட்டு கோலம் விட்டுட்டு பொழுது விடுகிற நேரம் பார்த்து அந்த தலையை பிரிச்சு வைப்பாங்க. எதுக்காக? தலைய வாரணும். ஒன்னா பிறந்தவங்க காலையில தூங்கி இருந்த உடனே தலைய வாரணும். அப்படி தலைய வாரணும் சொல்லிட்டு அந்த தலைய வாரி கோடாலி முடிச்சு போடுவாங்க. ஆமா ஐயா, பாடாலி நான் கூட அது போய் தான் போவேன். எப்ப நைட் ஆனா மாட்டி போவாங்க அந்த சவுறு முடிய. அந்த கோடாலி முடிச்சு போடுவாங்க. அந்த கோடாலி முடிச்சு எடுத்து போடுறாங்க. அந்த அம்மா வந்த வழி நேர்மை, மாமனார் மாமியார் நேர்மை. அதனால பணிவு அது பிறந்த பிள்ளைங்க நேர்மை, கட்டிய கணவன நேர்மை. அவங்க நேர்மையா நடக்கிறதுக்காக கோடாலி முடிச்சு போடுவாங்க. அந்த கோடாலி முடிச்சு எதுக்கு போடுறாங்க தெரியுமா? எதுக்கு ஐயா? பாக்குற ஆம்பளைங்களுக்கு அது ஒரு அர்த்தம். ஐயா ஆம்பளைங்களே, நான் போட்டுங்கிற கொண்டையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் குடும்பத்துல எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறேன்னு. அதனால யாரும் என் மேல ஆசைப்படாதீங்க அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு அதுக்கு முன்ன வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெண்ணாடிக்கு என்ன தெரியுமா பண்ணுது? இந்த மாதிரி விஷயத்துக்கு தெரிய டிகிரி இல்ல பப்பு சுத்தி முன்ன பெண்ணை சுத்தி வச்சுக்குது. இந்த மாதிரி தலைவரி கோலத்தோட போட்டுக்குது. இப்ப குதிரவாள் போட்டு வச்சுக்கோ. நாளைக்கு காலைல போய் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கூந்தல் இப்படி தொங்கி கிடக்கும். அது போகும்போது இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ லொடுக்கு ஆடி கிடக்கும். பின்னாடி வர நினைப்பா கூந்தலே இந்த அளவுக்கு ஆடுது, இது கருப்பு எந்த அளவுக்கு ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ ஏது நினைக்கிறாங்களோ தெரியாது. இது உண்மையான கருத்து. ஆமா, அதை மட்டும் விட்டுடு. ஒரு பெண்ணா பிறந்தாக்கா முந்தானிய சொருகி நடக்கணும். ஆமா, இதான் உண்மை. முந்தானிய சொருகி நடக்கணும். ஆமா, அந்த முந்தானி இந்த மாதிரி விடலாமா? விடக்கூடாது. விட மாதிரியா?
காலம் மாறி போச்சு. யாரும் புடவை கூட அதிகமா கடத்து கிடையாது. புடவை வேலையை விக்கிறது கிடையாது. நேரா போதுங்க. எல்லாம் சுடு சோறு ஆகி போச்சு. சுட சோறா பாயிஞ்சு வரா சுடிதரு. இப்ப அதெல்லாம் கூட கிடையாது. காலம் மாறி போச்சுடா. இப்ப புதுசா ஏதோ ஒண்ணு வந்து பட்டேலவோ பாடலவோ பட்டேலா அவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப என்ன பண்ணுது நேரம் அப்பங்கிட்ட ஓடுது. அவங்க கொத்து வேலை செய்யறானோ கைடி ஆரம்பிக்கிறானோ என்ன பண்றாங்களோ தெரியாது. ஆனா பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுக்காக என்ன பண்றான் பொண்ணுக்கு கேட்கறதுட்டு எடுத்து கொடுத்துடுறாரு. நேரம் வந்தா சர்க்காருக்கு ஓடுது போய் டைட்டா லெகின் ஒண்ணு எடுத்துக்குது. அந்த பேண்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு கிடைக்கலையா? சரி அதோட விட்டா பரவாயில்ல. அதுக்கு மேட்சா வேற டி ஷர்ட் ஒண்ணு எடுத்து கவுத்துக்குது. மேல கவுத்துக்குன்னு இழுத்து வச்ச செருப்பு ஒரு 1500 கொடுத்து வாங்கிக்குது. 1500 ஏன்னு கேளு, இது புள்ளம். அதனால அதை போட்டா வச்சு கொஞ்சம் உயரமா தெரியும் அப்படின்னு இழுத்து வச்ச செப்பல போட்டுன்னு வேலைக்கு போறேன்ட்டு நடக்குது பாரு. நட சித்திரை மாசத்து சன மாசத்து சூத்த நடக்காது. இது பத்தாத 35,000 கொடுத்து ஒரு வானடா போட்ட ஒரு நடத்த வருது. 35,000 கொடுத்து செங்கல் ஒண்ணு காலையில வச்சுக்குது. செங்கல் செங்கல் 10 ரூபாய் தானே அதிகமா சொல்றாரா? செங்கல் 10 ரூபாய்க்கு தான். அது கிடையாதுடா. செல்ல போடு. அது நல்லது. சொல்லு போனாது. அத நல்லதுக்கு கண்டுபிடிச்சான். ஆனா இப்ப சனினுக்கு என்ன பண்ண எடுத்து வச்சுக்கிறதுக்கு பஸ் யார போது காதல. ஹலோ என்ன பண்ற? சாப்பிட்டியா? வேலைக்கு போயிட்டியா? வந்துட்டியா? கொஞ்சம் ஈஸி பண்ணி விடுங்க. சாப்பாட்டு கூட காசு வச்சுக்க மாட்டான். போன காதல வைக்குது. லோட் போட்டு போகுது. ஏன் போற? நம்ம கம்பெனில முடியல எத்தனையா அவங்ககிட்ட போற இப்படியா செல்போன் எடுத்தாங்க. அப்ப போற இந்த முந்தாடி காத்துல பறக்கும். இவன் என்ன பண்ணுவா? அந்த முந்தாடி பிடிக்கிறதுக்கு இப்படி காட்டுவா. எப்படியே முந்தாடி பிடிக்கிறதுக்கு பின்னாடி வர மைண்ட் என்ன பண்ணுவா? அடடே இது நமக்கு தான் ஜாட காட்டுது. நீ முன்னாடி ஓடியா போ, பின்னாடி நான் ஜாடியா வரணும். எனக்கு உலகத்தில் பிறந்த பெண்ணாக பிறந்தாலும் சரி திருமணம் முடிஞ்சு வச்சு வச்சுக்கோ. பூவு பொட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் எல்லாருமே ஆமா சார், இப்ப 10 பாட்டில் பையில வச்சுக்கிறேன். கிளாஸ் வைக்கிறோம்னா சார் பாட்டில் எடுத்து குத்துறேன் சார். ஐயா அப்படி பெண்ணாக பிறந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஆகட்டும் என்னைக்கு கண்ணாடி வழியில் போட்டு குடும்பம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அந்த கண்ணாடி வழி எப்படி கலகாலம் இருக்குதோ அந்த அளவுக்கு குடும்பம்
பாட்டில் அது. டேய் குறா அவங்ககிட்ட பாட்டில் குறா. அது தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் ஓடு. சம்பளம் வாங்குறாரு. பாட்டில் பொறுப்பு வச்சுக்கல. நாயமா ஏய் அப்படி இருக்க வரைக்கும் இவன் போட்டுக்கிற வழியில என்ன வழியில ஓம வழியில்றா ஓமா வலையில மாதிரி எங்கன்னா பேசாது ஓம ஊற கிடைக்கும் போட்டா முடிய கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஓம வழியில போட்டுக்கிறேன் சொல்ல முடியுமா முடியாதா முடியாது டேய் ஐயா இவன் பிடிவாதம் தானே எனக்கு பிடிச்சது இவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அடடே. திருமணம் செய்துக்கிட்டேன் ஆளே. வாரி மண்ணு அடிக்கிறாவா? முடியாதுடா. ஏய், உனக்கு எப்பொழுது என் எஜமா மீது ஆசை பிறக்கிறதோ அப்பொழுதே திருமணம். ஐயா வெள்ளிக்கிழமை இவனுக்கு எனக்கு திருமணம் மாடு திருமணம்